Hi guys, welcome back to our channel. நாம இன்னைக்கு பார்க்க போறது சன்செட் வைப் எபிசோட் 4 தான். எபிசோட் 4 பார்க்கறதுக்கு முன்னாடி எபிசோட் 3 லாஸ்ட்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ரீகேப் பார்த்துட்டு வந்தாதான் கதையோட கண்டினியூஷன் புரியும். லின்ன சமாதானம் படுத்துறதுக்காக சன் என்ன பண்ணிருப்பான்னா ஹாங்காங்கு கூட்டிட்டு போய் ரெண்டு பேரும் பயங்கர குஜாலா இருந்துட்டு மறுபடியும் தாய்லாந்து திரும்பி வந்தது உடனே சலின் தூங்குறதெல்லாம் மறந்துட்டு பரபரப்பா அவனோட வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது சடனா மயங்கி விழுந்துடுறான். என்ன பண்றது ஏது பண்றதுன்னு கூட தெரியாம யோபிம் ரெண்டு பேருமே சலினை எழுப்ப ட்ரை பண்றாங்க. ஆனா சலின் எழவே இல்லை. இதை பார்த்ததோடனே சாம் என்ன பண்றான்னா சடனா சன்னுக்கு தான் கால் பண்றான். இன்னொரு பக்கம் சன்னை காட்டினா பைபிள்ல எப்பயும் போலதான் மீட்டிங்ல இருக்கான். சாம் கால் பண்றத பார்த்த உடனே சன் ஒரு நிமிஷம் கூட தயங்கல அவனோட கால் அட்டன் பண்ணிட்டு தான் பேசிட்டு இருக்கான். சலின் மயக்கம் போட்டுட்டான். அதான் என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்கான் சாம். சன்னுக்கு சடனா என்ன பண்றதுன்னு கூட தெரியல. ஒரு பக்கம் மீட்டிங் அட்டன் பண்ணணும், இன்னொரு பக்கம் சலினையும் பாத்துக்கணும் இல்லையா. ஜன் நீ தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னதோடனே பைபிள சிட்டா பறந்து கரெக்டா லின் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டான். யூபியும் ரெண்டு பேருமே லின்ன தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பலாம்னு சொல்லிட்டு போகும்போது நான் இவனை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஜான் அழகா தூக்கிட்டே போயிடுறான். ஆக்சுவலி எங்களோட எக்ஸிக்யூட்டிவ் பில்டிங்ல இருக்கிற ஹாஸ்பிட்டல் ரூம் அவ்வளோ லக்ஸரியா இருக்குது. இதை பார்த்ததோடனே இவங்க ரெண்டு பேருக்குமே ஷாக் ஆயிடுது. லின் சரியா தூங்காததுனால தான் பைபிள மயக்கம் போட்டுட்டான். அதனால அவனுக்கு ஐவி தான் ஏறிட்டு இருக்குது. இதனால யோபியும் ரெண்டு பேருமே அங்க இருக்கிற சோப்பால தூங்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மயக்க தெளிஞ்சு எழுந்து பார்த்தா யோபியும் ரெண்டு பேருமே சோப்பா மேல தூங்கிட்டு இருக்காங்க. அடே நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நான் எங்க இருக்குன்னு கேட்டுட்டு இருக்காளின். டேலின் நீ எக்ஸிக்யூட்டிவ் பில்டிங்ல தாண்டா இருக்க, நீ மயக்கம் போட்டு விழுந்துட்டியா? எங்க ரெண்டு பேருக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. சடனா சான் வந்தாரா, அவர் தான் இங்க கூட்டிட்டு வந்தாரு. இங்க பாருடா உனக்கு பிடிச்ச டூலிப் ஃபிளவர் கூட இங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபிளவரை எடுத்து காட்டிட்டு இருக்கா. அம்மா நீங்க ரெண்டு பேரும் ஒர்க்குக்கு போலியான்னு கேட்டுட்டு இருக்காளின். இதை கேட்டதோடையுமே யோபியும் ரெண்டு பேருமே ஐயோ டைம் ஆயிடுச்சு நாங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து கிளம்புறோம்னு சொல்லிட்டு அடிச்சு புடிச்சு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சா. ஒரு செகண்ட் கூட கேப் இடாம சான் அங்க வந்துடுறான். அவன் வரத்துக்கு முன்னாடி பாக்குறான் பாருங்க எல்லா இடத்தையும் ஒரு மாதிரி. யாருமே இல்லன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா மெதுவா உள்ள வந்து ஹலோ சலின் நீ எப்படி ஃபீல் பண்றேன்னு கேட்டுட்டு இருக்கான். எனக்கு நல்லா தான் இருக்குதுன்னு சலின் சொல்ல என்னதான் வாயால சொன்னாலுமே சான் நம்புவான்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக அவனோட நெத்தி கழுத்து கை நெஞ்சி எல்லாத்தையும் தொட்டு பார்த்துட்டு நாடி துடிப்பெல்லாம் செக் பண்ணிட்டே இருக்கும்போது சடனா ஸ்லிப் ஆகி லின் மேல விழுந்துடுறான். இன்னொரு பக்கம் பிம்ம காட்டினா ஐயோ என்னோட போனை மறந்துட்டேன், கண்டிப்பா சலின் இருக்கிற ரூம்ல தான் இருக்கும், வா போலான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறத பார்த்ததோடனே டவுட் ஆயிடுது. எனக்கு தெரிஞ்ச ஹாங்காங் செமினார் போகும்போது லின் கூட போன பர்சன் கண்டிப்பா மிஸ்டர் சானா தான் இருக்கணும். இப்படியாச்சும் இதை பத்தி நம்ம ஆராய்ச்சி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கா பிம். கவலைப்படாத கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்கும்போது நீங்க ரெண்டு பேரும் லின்ன பாக்குறேன்னு சொல்லிட்டு பாதி நாள் வேலை செய்யாம ஏமாத்திட்டீங்க, நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டுட்டு இருக்கான் ஜோல்டிஷ். நாங்க ரெண்டு பேரும் அதுக்காக தான் வந்தோம் யோ சொல்ல உள்ள என்ன நடக்குதுன்னு நான் பார்த்தே ஆகணும்னு ஜோல்டி சொல்ல அதெல்லாம் எதுவுமே கிடையாது சார் வாங்க போலான்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி ஜுல்டிஷ யூபியும் ரெண்டு பேருமே கூட்டிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் ரூம்ல காட்டினா ஐம் ரியலி சாரி தெரியாம நடந்துச்சே, நீ நல்லதா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் சான். அப்படின்னா நான் வேலை செய்ய போகட்டுமான்னு லின் கேட்க வெயிட் எங்க போறீங்க, நீங்க இன்னும் ரெஸ்ட் எடுக்கணும், எதுக்காக வேலை செய்யறதுக்கு இவ்வளவு அவசரப்படுறீங்கன்னு சான் கேட்க எனக்கு தான் ஃபீவர் இல்லையே நான் வேலை செய்ய போறேன்னு லின் சொல்ல அதுக்கெல்லாம் எந்த அவசியம் கிடையாது, நீ ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்கும்போது கரெக்டா சன் அங்க வந்துடுறான். பிரசிடென்ட் நான் சொல்லிட்டே இருக்கேன் ஆனா லின் கேக்குற மாதிரியே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கான். சன் ஒரு மாதிரி மறைச்சுதடனே சரி ஓகே நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு சான் அங்க இருந்து கிளம்பிட சன் குடுகுடுன்னு ஓடி வந்து லின் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு உனக்கு காய்ச்சல் எதுவுமே கிடையாதுல்ல, எதுக்காக உன்னை வருத்திக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, நீ இதே மாதிரி பண்ணனா கண்டிப்பா உன்னை வேலையை விட்டு நிறுத்திடுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். கம்பெனிக்காக வேலை செஞ்சதுனால தானே நீங்க இந்த மாதிரி சொல்றீங்க, எனக்கு பிடிச்சதை நான் செய்யறதுனால தானே இந்த மாதிரி நடக்குது, நீங்க இந்த மாதிரி பண்றதுதான் எனக்கு பிடிக்கலன்னு லின் சொல்ல லின் எதுக்காக நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, ஒருவேளை நீ மட்டும் நான் சொல்ற மாதிரி நடந்துக்கிட்டு எனக்கு ஏத்த மாதிரி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தா கண்டிப்பா நான் உனக்கு ஒண்ணு காட்ட போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அது என்னன்னு லின் கேக்க நான் உன்னை என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன், நீ சுத்தி பார்க்கலாம், கண்டிப்பா நீ என்ன நம்பலான்னு சொல்லிட்டு இருக்கான். லின் சடனா அமைதியா போய் படுத்துக்கிட்டு நீங்க சொன்ன மாதிரி நான் கேட்டுட்டேன், நீங்க வேலைக்கு போலியா நான் தூங்க போறேன்னு சொல்லிட்டு பைபிள் அனுப்பி விட்டுட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சன் லின் ரெண்டு பேருமே கார்ல தான் போயிட்டு இருக்காங்க. சன் பையன் பயங்கர வேகமா ஓட்டிட்டு இருக்க சன் கொஞ்சம் ஸ்லோவா ஓட்டுறீங்களா, எனக்கு பயங்கர பயமா இருக்குதுன்னு லின் கேட்க இந்த சூப்பர் கூலான காரை கிராண்ட் ஃபாதரோட கார் மாதிரி மாத்திட்டேன்னு கேட்டுட்டு இருக்கான். நான் என்ன பண்றது இப்படி போனாதான் நல்லா இருக்குதுன்னு சொன்னதோடனே லின்னுக்கு ஏத்த மாதிரியே சன்னும்
ஓட்ட ஆரம்பிச்சிட்டான். ஆனா போக போக ஸ்பீடா ஓட்டவும் ஆரம்பிச்சிட்டான். இன்னொரு பக்கம் கம்பெனில காட்டினா சாம் யோபிம் கூட தான் பேசிட்டு இருக்கான். லின் சிக் லீவ் எடுத்துட்டான்னு சொன்னதோடையுமே என்ன சிக் லீவ் எடுத்துட்டானா, எங்க 2 பேர்கிட்ட இத பத்தி அவன் சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு யோபிம் 2 பேருமே சாம் கிட்ட கேட்க உங்களோட போனை பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆமா சிக் லீவ் தான் எடுத்திருக்கான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு லின்னுக்கு கால் பண்ணா அவன் காலையே அட்டன் பண்ண மாட்டேங்கிறான். சாமுக்கு தான் ஒரு மாதிரி ஆயிடுது. அவன் எப்பவுமே இந்த மாதிரி பண்ணதே கிடையாது. என்ன பண்ண போறோமோ எது பண்ண போறோமோ தெரியலன்னு சொல்லிட்டு யோபிம் 2 பேரும் புலம்பிட்டு இருக்க. அப்படின்னா அவனோட டாம்ல அவன் தனியா தான் இருப்பானான்னு சாம் கேட்க ஐயோ அவன் அந்த மாதிரி இருந்ததே கிடையாதுன்னு பிம் சொல்ல எப்பயும் போல யோ பையன் இந்த சாம் பையனை திட்டுறதே பொழப்ப வச்சிருக்கான். சரி ஓகே நம்ம எதுக்காக இந்த மாதிரி பண்ணணும், அவனோட கேண்டோக்கு போய் செக் பண்ணலான்னு யோ சொல்ல ஏய் வெயிட் நீங்க 2 பேரும் போயிட்டு உங்களோட ஒர்க் எல்லாம் யார் செய்வாங்கன்னு கேட்டுட்டு இருக்கான் சாம். எங்களோட ஃப்ரெண்டை தவிர வேற எதுவுமே முக்கியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் யோ சொல்றத நானும் ஏத்துக்கிறேன் பிம் சொல்ல 2 பேருமே கியூ கிட்ட தான் போயிட்டு இருக்காங்க. நீங்க 3 பேருமே லீவ் எடுத்தா இந்த வேலையெல்லாம் யார் செய்வாங்கன்னு கியூ கேட்க எங்க ஃப்ரெண்டு வேற மயக்கம் போட்டு விழுந்துட்டா, எங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு கூட தெரியல, டச்ல கூட இல்லன்னு பின் சொல்ல அதுக்குன்னு நீங்க 3 பேருமே லீவ் எடுக்கிறது தான் என்னால தாங்கவே முடியலன்னு கியூ சொல்ல ஆனா அவங்ககிட்ட இருந்து மார்னிங்ல இருந்து எந்த வார்த்தையுமே நாங்க கேட்கல, ஒரு மாதிரியே இருக்குதுன்னு யோ சொல்ல நீங்க நினைச்சதோடனுமே உங்களுக்கு லீவ் எல்லாம் கொடுக்க முடியாது, நீங்க அட்வான்ஸா சொல்லி வச்சிருந்தா ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா கியூ. ஒருவேளை ஆக்சிடென்ட் ஆயிட்டா என்ன பண்றது, அது மாதிரி தான் இதுவும் ஆயிடுச்சு, ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு யோ கேட்க நீங்க சொல்றதும் கரெக்ட் தான், லஞ்ச் பிரேக்ல போய் பார்த்துட்டு வந்துருங்கன்னு கியூ சொன்னதோடனுமே 2 பேருக்குமே தலைக்கால் கூட புரியல, வெளியே வந்துடுறாங்க. எனக்கு லின்னன் நினைச்சா மட்டும்தான் வருத்தமா இருக்குது யோ, என்ன பண்ண போறோமோ எனக்கு தெரியலன்னு பிம் சொல்ல கவலைப்படாத இன்னைக்கு ஈவினிங் நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு போகும்போது கரெக்டா சேனை பார்த்துடுறாங்க. யாருக்குமே தெரியுமா அவனை தான் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. சேன் ஒருத்தர் கூட பேசிட்டு இருக்காங்க, யாருன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்கு தெரியல. 2 பேருமே லவ்லி டவுலியா பேசிட்டு இருக்காங்க. யாருடா அதுன்னு சொல்லிட்டு பார்த்தா ஜுல்டிஸ் தான் அது. என்னோட செல்லக்குட்டி சமாதானம் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு லிப்ஸ்ல கிஸ் பண்றான். ஆனா என்ன பண்றது எனக்கு சமாதானம் ஆகலன்னு சான்ஸ் அல்ல. என் செல்லக்குட்டிக்கு இதுக்கு மேல என்ன வேணும்னு கேட்டுட்டு இருக்கான் ஜுல்டிஷ். இதுக்கும் மேல வேணும்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேரும் ஆபீஸ்ன்னு கூட பார்க்காம அங்கவே அஜால் குஜாலா இருக்கிறத யோபிம் 2 பேரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. எரும மாடுங்க இதுங்க 2ங்களுக்கும் அடுத்தவங்களோட பிரைவேட் லைஃப பாக்குறோம்னு சொல்லிட்டு கில்ட்டியே இல்ல. ஃபியூச்சர்ல இது நமக்கு உதவும்னு சொல்லிட்டு அதை வேற லைவா வீடியோ வேற எடுத்துட்டு இருக்க. கண்டிப்பா லின் கிட்ட சேனை பத்தி சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கா பிம். இன்னொரு பக்கம் சன் லின் 2 பேருமே கார்ல தான் போயிட்டு இருக்காங்க. போனை எதுக்காக பாத்துட்டு இருக்கேன்னு சன் கேட்க யோபிம் 2 பேருமே அதிக டைம் கால் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படின்னா நீ கால் பண்ணுன்னு சன் சொல்ல ஓகேன்னு சொல்லிட்டான். இன்னொரு பக்கம் ஆபீஸ்ல காட்டினா அவங்க 2 பேரும் அஜால் குஜால் வேலையை தான் பிம் பாத்துட்டு இருக்கா. என்ன பண்ணிட்டு இருக்க பிம், வா நம்ம போலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்கும்போது கரெக்டா லின் கால் பண்ணிடுறான். லின் நீ எங்க இருக்க, எப்படி இருக்க, எல்லாமே சரியா போயிடுச்சா, லீவ் எடுத்துட்டு ஏன்டா எங்க கிட்ட சொல்லலன்னு கேட்டுட்டு இருக்கா பிம். நான் நல்லா தான் இருக்க, தூங்கிட்டு இருக்கேன், வராத இரும்புல கூட வர வச்சு இரும்பி காட்டிட்டு இருக்கான். நாங்க 2 பேரும் உன்னை பாக்கிறதுக்கு வரோம், நீ எங்க இருக்கன்னு கேட்டுட்டு இருக்கான். அதுக்கெல்லாம் எந்த அவசியம் கிடையாது, என்ன பாத்துக்க அப்பா இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கா லின். ஆனா தூங்கிட்டே இருந்தே காலையில இருந்து நீ சாப்பிட்டியான்னு கேட்டுட்டு இருக்கா பிம். அதுக்கெல்லாம் எந்த அவசியம் கிடையாது, நான் சாப்பிட்டேன், எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன்னு சொல்லிட்டு பைபிள் அடிச்சு பிடிச்சு காலை கட் பண்ணிட்டான். அவன் நல்லா தான் இருக்கான், வா நம்ம வேலை செய்ய போலான்னு சொல்லிட்டு யோ பாட்டுக்கு அங்கிருந்து கிளம்பிடுறான். ஏன் லின் உனக்கு சரியா போய் சொல்றதுக்கு கூட வராதா, எதுக்காக இவ்வளவு கேவலமா போய் சொல்றேன்னு சன் கேட்க அப்படின்னா நான் குட் லையரான்னு கேட்டுட்டு இருக்கான். இல்ல நீ சொன்ன எந்த ரீசனுமே ரியலிஸ்டிக்கா இல்ல, அதனாலதான் நான் சொன்னேன்னு சொல்லிட்டு இருக்கான் சாம். இன்னொரு பக்கம் ஆபீஸ்ல காட்டினா சாம் ஒரு பொண்ணு கூட பேசிட்டு இருக்கிறத குருன்னு பாத்துட்டே இருக்கான். யோ இந்த பிரசிடென்ட்டோட செக்ரட்டரிய பத்தி நம்ம எப்படி லின் கிட்ட சொல்ல போறோம்னு கூட எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கிறத யோ கண்டுக்கவே இல்ல. டே என்னத்தடா பாத்துட்டு இருக்கன்னு கேட்டுட்டு இருக்கா பிம். அந்த கர்டன்ஸை தான் நான் பாத்துட்டு இருந்து என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்கான். சாம் கிட்ட இருந்து சடனா யோக்கு மெசேஜ் வந்துருது. எனக்கு அங்கதான் வேலை இருக்குது, அங்கதான் நான் தூங்க போறேன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிருக்கான். அது சாம் தானா, அடுத்த டிபார்ட்மெண்டோட பொண்ணு கூட எப்படி கனெக்ஷன் ஆனா அதை பத்தி உனக்கு தெரியுமான்னு கேட்டுட்டு இருக்கா. போ அவங்கிட்டே கேளுன்னு சொல்லிட்டு இருக்கான். யோ முடி நீட்டா இருக்குது, அந்த உமன் ஸ்டன்னிங்கா இருக்கால, பாக்கவே வேற லெவல்ல இருக்குதுன்னு சொல்லிட்டு பிம் புகழ்ந்துட்டு இருக்கா. யோ வா வீட்டுக்கு போலான்னு சாம் சொல்ல பிம் நான் உன் கூடயும் உன் பாய் ஃப்ரெண்டு கூடயும் வந்துடுறேன், என்ன டிராப் பண்ணிடுன்னு கேட்டுட்டு இருக்கான். டே நீ கிழக்கால போனா நான் மேக்கால போறேன்டா, எதுக்காகடா இந்த மாதிரி சாவடிக்கிறேன்னு பிம் கேட்க என்னோட வீடு ஒன்னும் அவ்வளவு தூரம் கிடையாது, ப்ளீஸ் என்ன டிராப் பண்ணிடு, எனக்கு இவன் கூட இருக்கிறது அன்கம்ஃபர்டபுளா இருக்குதுன்னு யோ சொல்ல என்ன நடக்குதுன்னு சாமுக்கு சுத்தமா புரியல. யோ பாட்டுக்கு அங்கிருந்து கிளம்பிடுறான். என்ன சாம் அது உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டான்னு கேட்டுட்டு இருக்கா. அவ டவுட் மட்டும் தான் கேட்டா, அதைத்தான் நான் கிளியர் பண்ண, வேற எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் சாம். ஆனா ஏதோ ஒண்ணு மர்மமா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதுன்னு பிம் கேட்க நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது, அவ என்னோட டைப் கிடையாது, எனக்குன்னு ஒரு டைப் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான் சாம். உன்னோட டைப்பை பத்தி சொல்ல முடியுமான்னு கேட்டுட்டு இருக்கா பிம். ஐயோ இதெல்லாம் உனக்கு தேவையே கிடையாது, ஒழுங்கா இங்கிருந்து போன்னு சொல்லிட்டு அவளை கிளப்பி விட்டுடுறான். இன்னொரு பக்கம் சன்ன காட்டினா லின்னா அவனோட வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டான்.
ஆக்சுவலி இது வீடே கிடையாது, சொர்க்கம் போல என்ன அழகா இருக்குது பாருங்க. இவனுங்க மட்டும் இந்த மாதிரி வீடெல்லாம் எங்க இருந்து தான் கண்டுபிடிக்கிறானுங்களோ தெரியல. டிசைனா சூப்பரா இருக்குது. பாதாள குகை மாதிரி ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் காட்டிட்டு இருக்கான். அங்க இருக்கிறது எல்லாமே அவங்க கம்பெனியோட ஹை லெவல்ல இருக்கிற சீக்ரெட்டான ஜுவல்ஸ் எல்லாமே அங்கதான் இருக்குது. இதை பார்த்ததோட இனிமே லின் அசந்தே போயிட்டான். அங்க இருக்கிற ஒவ்வொரு ஜுவல்லரிக்குமே ஒவ்வொரு ஸ்டோரி இருக்குது, அதை பத்தி பேசவே ஆரம்பிச்சிட்டான். சன், நீங்க எதுக்காக சடனா இங்க என்ன கூட்டிட்டு வந்தீங்கன்னு கேட்டுட்டு இருக்கான் லின். நீ ஹாங்காங்ல அந்த ஜுவல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நீ ஆச்சரியப்பட்டதை பார்த்த, உன்னோட கண்ணுக்குள்ள ஒரு ஒளி தெரிஞ்சது. உனக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கும்னு நான் நினைச்சேன். ஒருவேளை நீ கூட அடுத்து சியோலை ஜுவல்லரியோட டிசைனரா வரலான்னு சொல்லிட்டு இருக்கான். ரொம்ப தேங்க்ஸ் சன், ஆனா நான் எவ்வளவு நேரம் இங்க இருக்கிறதுக்கு அலோ பண்ணுவீங்கன்னு கேட்டுட்டு இருக்கான். உனக்கு எவ்வளவு நேரம் இருக்கணும்னு தோணுதோ அவ்வளவு நேரம் இரு, நான் பெட்டை ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு பைபிள் அங்கிருந்து ஓடியே போயிட்டான். அங்க இருக்கிற ஒவ்வொரு பீஸுமே பார்க்க லின்னால அவனோட கண்ணை நம்பவே முடியல, அவ்வளவு சூப்பரா இருக்குது. அதுவே வெறிக்க பார்த்துட்டே இருக்கான். ரொம்ப பழங்காலத்து பெட்டி மாதிரி ஒண்ணு இருக்குது, அதை தொடுறானே தவிர ஓபன் பண்ண மனசே வரல. அமைதியா லின் அங்க இருந்து கிளம்பிட்டான். இன்னொரு பக்கம் யோகா காட்டினா நடந்து வந்துட்டே இருக்கும்போது அவனுக்கு முன்னாடியே சாம் வந்து நின்னுட்டு இருக்கான். ஏனில்லு, நம்ம 2 பேரும் பேசி ஆகணும்னு சாம் சொல்ல, சாரி எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது, உனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குதான்னு கேட்டுட்டு இருக்காயோ. உனக்கு என்னாச்சு, எதுக்காக இந்த மாதிரி நடந்துக்கிற, நம்ம பேசி ஆகணும்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது கரெக்டா யோவோட அம்மா வந்துடுறாங்க. இங்க என்ன நடக்குதுன்னு யோவோட அம்மா கேட்க, எதுவுமே இல்லம்மா, நீங்க உள்ள போங்க, நான் பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு உள்ள அனுப்பிடுறான். சரிவா உள்ள போய் பேசலாம்னு சொல்லிட்டு இருக்கான் சாம். வேற எங்கேயாச்சும் பேசலாமான்னு கேட்டுட்டு இருக்காயோ. ஓகே வா போலாம்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். அம்மா எதுக்காக நீ என்ன அவாய்ட் பண்றேன்னு சாம் கேட்க, நான் உன்னை அவாய்ட் பண்ணவே இல்லை எப்பன்னு கேட்டுட்டு இருக்கான். நாம 2 பேரும் வீட்டுக்கு ஒன்னா போலான்னு சொன்னேன், நீ பிம் கூட போயிட்டு ஏன்னு கேட்டுட்டு இருக்கான். நீ டெக்ஸ்ட் பண்ணதான் நான் இப்பதான் பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்காயோ. அதெல்லாம் கிடையாது, நீ பொய் சொல்றேன்னு சாம் கேட்க, நீ அக்கறை எடுத்து பாத்துக்க வேண்டிய பர்சன் வேற எங்கேயோ இருக்காங்க, எதுக்காக என் கூட இங்க இருக்க, போ அங்க போ, அவங்கள பாத்துக்கோன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா அந்த பர்சன் இங்கதான் இருக்காங்கன்னு சாம் சொல்ல, நீ என்ன அர்த்தத்துல சொல்றேன்னு கேட்டுட்டு இருக்கான். உன் வீடு வேற தன்னந்தனியா நடுக்காட்டுல இருக்கிற மாதிரி இருக்குது, ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு கேட்டுட்டு இருக்கான் சாம். 10 வருஷமா நான் இங்கதான் இருக்கேன், எனக்கு எதுவுமே ஆகல, எதுக்காக இந்த மாதிரி நடிச்சுட்டே திரும்புறேன்னு கேட்டுட்டு இருக்காயோ. உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்றது, அதுவும் இல்லாம உன் கூட வந்த எனக்கு ப்ரொடெக்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு பயங்கர காமெடியா பேசிட்டு இருக்கான் சாம். எனக்கு வர கோவத்துக்கு என்ன சொல்றதுன்னு கூட எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காயோ. என்னென்ன சொல்லணும்னு தோணுதோ சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கான் சாம். அமைதியா நின்னுட்டு இருந்தா உன்னோட வயிறு சத்தம் போட ஆரம்பிச்சிருது. எனக்கு தெரிஞ்சியோ உன்னோட வயிறு தான் இந்த உலகத்திலே அதிகமா சத்தம் போடும் நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான் சாம். எது சொன்னாலுமே சண்டை பிடிக்கிற மூட்ல தான் இருப்பான் போல. சாப்பிட போலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டாலுமே அதுக்குமே சண்டை போட்டுட்டே இருக்கான். நீ மட்டும் வரல, உன்னோட சீக்கிரட்டை எல்லார்கிட்டையும் நான் சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணதுக்கு அப்புறமா தான் நான் வரேன்னு சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் லின்னை காட்டினா சன்னோட ரூம் எல்லாம் சுத்தி பார்த்துட்டே இருக்கும்போது கரெக்டா சன்னு அங்க வந்துடுறான். லின், இங்கேயே நீ தூங்கிக்கிறியா இல்ல உன்னோட டாமுக்கு போய் தூங்கணும்னு நினைக்கிறியான்னு கேட்டுட்டு இருக்கான். அதுக்கெல்லாம் எந்த அவசியம் கிடையாது, இந்த அர்த்த ராத்திரில கார் ஓட்டுறது எவ்வளவு டேஞ்சரஸ் தெரியுமா, அதனால எதுவுமே தேவையில்லன்னு சொல்லிடுறான். நீ எப்பவுமே அர்த்தமா தான் பேசிட்டு இருக்க, உனக்கு இந்த ஷர்ட் ரொம்ப கியூட்டா இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு தலையை தோட்டிட்டே இருந்தா லின் ஒரு மாதிரி ஏக்கமா பாத்துட்டு இருக்கான். கரெக்டா சன்னும் பாத்துடுறான். நீங்க ஏதாச்சும் போட்டா நல்லா இருக்கும் லின் கேட்க, நான் ஏன் போடணும், நான் இப்படியே தான் இருக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் சன். லின்னால டெம்ட் ஆகுறது நிறுத்தவே முடியல, என்னதான் சொன்னாலுமே சன் கேக்குற மாதிரி தெரியல. டவலை எடுத்து போட்டுட்டு நான் போட்டுக்கிட்டேன்னு சொல்லிட்டு லின், நம்ம 2 பேரும் கிஸ் பண்ணலாமான்னு கேட்டதோடனே ஓகேன்னு சொல்லிடுறான். ஒத்த கிஸ் வாங்குறதுக்கு இந்த சன் படாத பாடுபட்டுறான். ஃபைனலா கிஸ் பண்ணிடுறான். லின் சடனா மறுபடியும் கிஸ் பண்ணிடுறான். இந்த கிஸ் நல்லா இருக்குது, நீ எப்ப வேணும்னாலும் என் கூட ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க 2 பேருமே. சரி தூங்கலாம்னு சொல்லிட்டு தூங்க போனாலுமே சன் லின்ன விடுற மாதிரியே தெரியல, அங்கேயும் விடாம ஹக் பண்ணிக்கிட்டே தூங்கிட்டு இருக்கான். ஒரு வழியா எல்லாத்தையும் அடிச்சு பிடிச்சு சமாளிச்சு தூங்க போனா வியர்டான ட்ரீம் வர ஆரம்பிச்சிருச்சு. யாரோ ஒருத்த வந்து பயங்கர சூப்பரா தண்ணியில ஃப்ளவரை விட்டுட்டு இருக்கான். ஆக்சுவலி அது வேற யாருமே கிடையாது, சந்தான். ஆனா என்ன பண்றது, லின்னுக்கு அது கிளியரா தெரியல. சடனா கண்ணு முழிச்சு பார்த்தா டேபிள்ல அதே மாதிரி ஃப்ளவர் இருக்கிறத பார்த்ததோடனே பயந்தே போயிடுறான். லின், உனக்கு என்னாச்சு, உனக்கு ஃபீவர் வந்துடுச்சா என்ன, உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா கண்டிப்பா நீ என்கிட்ட சொல்லிதான் ஆகணும்னு சன் கேட்க, ஒரு வியர்டான ட்ரீம் வேற எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஒருவேளை புதுசான இடத்துல தூங்குறதுனால கூட இந்த மாதிரி இருக்கலாம், வேற எதுவுமே கிடையாதுன்னு சன் சொல்ல, நீங்க எப்பவுமே இந்த மாதிரி வியர்டான ஃப்ளவர்ஸ் எல்லாம் ரூம்ல வச்சுப்பீங்களான்னு கேட்டுட்டு இருக்கான். இதுல வியர்டா இருக்கிற மாதிரி எதுவுமே எனக்கு தெரியல, ஆனா நான் இப்பதான் இதை பாக்குறேன். சரி ஓகே, அதை பத்தி விடு, ஏன் என்ன ஆச்சுன்னு கேட்டுட்டு இருக்கான் சன். இல்ல, நான் கனவுல பார்த்த பூவும் இந்த பூவும் ஒரே மாதிரி இருந்தது, அதனாலதான் நான் கேட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு நீ அதிகமா வேலை செய்யறதுனால தான் இந்த மாதிரி நடக்குது, ரெஸ்ட் எடுக்க வேண்டியல ரெஸ்ட் எடுக்கணும் லின், தண்ணி குடிச்சா எல்லாமே சரியா போயிடும், தண்ணி குடி. சரி ஓகே, நம்ம 2 பேரும் இப்ப தூங்க போலாமான்னு சொல்லிட்டு சன் மறுபடியும் லின்ன ஹக் பண்ணிக்கிட்டு தான் தூங்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையிலேயே லின்ன டிராப் பண்றதுக்காக சன் வந்திருக்கான். ஓகே, நான் கிளம்ப போறேன்னு சொல்லிட்டு இருக்கா லின். நம்ம 2 பேரும் இங்கிருந்து பிரிஞ்சு போறத நினைச்சாதான் கஷ்டமா இருக்குது, நான் இப்பவே ஒண்ணு மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா சன்.
ஓகே கிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு கன்னத்துல கிஸ் பண்ணிட்டு சேரப்பா இருங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். நான் இன்னும் ஒரு டைம் நான் ஹக் பண்ணிக்கலாமான்னு கேட்டுட்டு இருக்கான் சன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹக் பண்ண போனா இந்த சீட்டு தான் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான். சடனா சன்னோட சீட் பக்கத்துல லின்னோட போன் விழுந்துருது. அதை எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுக்க ட்ரை பண்ணும்போது என்ன பண்றானா வைக்க கூடாத இடத்துல லின் கைய வச்சிட்டான். சன்னுக்கு தான் ஒரு மாதிரி டெம்டாக ஆரம்பிச்சிடுது. லின்னோட பேரு சொன்னாலுமே அவன் கேக்குற மாதிரியே தெரியல. ஃபைனலா போனை தேடி எடுத்துட்டான். ஆனா என்ன பண்றது, லின் சன் மேல இருந்து கையை எடுக்கவே இல்ல. நீங்க நல்லா தானே இருக்கீங்க, நான் எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு போனை காட்டான். சன் ஒரு மாதிரி கீழே கீழே பார்த்துட்டே இருக்கிறத லின் பார்த்துடுறான். சாரி நான் இந்த மாதிரி பண்ணணும்னு நினைச்சலாம், இந்த மாதிரி பண்ணவே இல்லை, ஐம் ரியலி சாரின்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன் லின் வேற ஏதாச்சும் கீழே விழுந்துருச்சான்னு சன் கேட்க, என்ன டீஸ் பண்றது நிறுத்துங்க, நான் இங்கிருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கிருந்து கிளம்பிட்டான். வந்து பார்த்தா யாருமே இல்லை. இவன் வந்ததுக்கு அப்புறமா தான் யோபியும் 2 பேரும் வர்றாங்க. பயங்கர கோபமா இருக்காங்க. நீ பேசிட்டு இருக்க ஆளை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் பிம் சொல்ல, ஆமா அந்த பையன் நல்லவெல்லாம் கிடையாது, இதுக்கு மேல நீ பேசக்கூடாதுன்னு வேற சொல்லிட்டு இருக்காயோ. நான் யார் கூட பேசுறேன்றத நீங்க 2 பேரும் கண்டுபிடிச்சிட்டீங்களான்னு கேட்டுட்டு இருக்கா லின். ஆமா நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். அந்த பர்சன் யாருன்னு சொல்லுடான் யோ கேட்க, அது வந்து நீங்க 2 பேரும் என்ன தப்பா புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினைச்சேன் லின் சொல்ல, தப்பா புரிஞ்சுப்பாங்களா, என்னடா சொல்லிட்டு இருக்க சொல்லுடான்னு பிம் கேட்க, நீ அந்த ஆள் கூட எதுவுமே பண்ணல தானே கரெக்டான்னு கேட்டுட்டு இருக்காயோ. ஐயோ நீங்க 2 பேரும் நினைக்கிற மாதிரி நாங்க 2 பேரும் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல, அதுவும் இல்லாம நாங்க 2 பேரும் அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இல்லன்னு சொல்லிடுறான். அப்படின்னா நல்லதுதான், நீ இப்பவே அவங்க கூட பேசுறது நிறுத்துன்னு பிம் சொல்ல, நான் பேசுற ஆள் உங்க 2 பேருக்குமே சுத்தமா பிடிக்கலையா, நான் பேசுற ஆள் யார் தெரியுமான்னு சொல்லிட்டு சான் சல்லின்னு இழுத்துட்டே இருக்க, உடனே வீடியோவை காட்டிடுறான். ஜுல்டிஷன் செக்ரட்டரியுமா இது என்னதுன்னு கேட்டுட்டு இருக்கான். பிம் நாம 2 பேரும் தானே பார்த்தோனியோ கேட்க, ஆமா என்னோட கண்ணுக்குள்ள இப்ப வரைக்கும் அப்படியே இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அவர் உன்னை நல்லா ஏமாத்துறாரு, அதனால நீ அவர் கூட பேசுறத நிறுத்தி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்காயோ. ஆனா நான் பேசிட்டு இருக்க ஆள் இவர் கிடையாது, எதுக்காக நீங்க 2 பேரும் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்டுட்டு இருக்கா. அவர் இல்லையா, அப்ப ஃபர்ஸ்ட் எய்ட் ரூம்ல நீங்க 2 பேரும் அந்த மாதிரி இருந்தது என்னோட கண்ணு போய் சொல்லிடுச்சான்னு கேட்டுட்டு இருக்கா. நான் அவரை பத்தி கன்ஃபார்மா இருக்கும்போது கான்பிடென்டா இருக்கும்போது சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்கா. நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போதைக்கு நீ எங்க கிட்ட சொல்ல போறது கிடையாது அப்படிதான் நீயோ கேட்க, மீட்டிங் முடிஞ்சதோட இனிமே பேசிக்கலாம், டாக்குமெண்ட் எல்லாம் நீங்க ரெடி பண்ணிட்டீங்களா, நான் ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு பரபரப்பா டாபிக்கே சேஞ்ச் பண்ணிட்டான். எல்லாருமே ஆபீஸ்க்கு வந்ததோட இனிமே பயங்கர பரபரப்பா வேலை செஞ்சிட்டு இருந்தா. சாமியோ மட்டும் பயங்கர காமெடியா பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா ஜுல்டிஷ் பார்த்துட்டு கழுவி ஊத்திட்டு இருக்கான். லின் எப்பயும் போலதான் பரபரப்பா வேலை செஞ்சுட்டே இருக்கான். பிரிம்காக வேலை செஞ்சுட்டு இருக்கான் பாத்துக்கோங்களேன். ஏதோ ஒரு வேலைக்காக பிரிம் அங்கிருந்து கிளம்பிட்டு இருக்க, நான் வேணும்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா, உங்களோட ஒர்க்கை நீங்க கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கா லின். எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ், ஆம்ப்ரான் கம்பெனில இருந்து டாக்குமெண்ட் 3 மணிக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு இருக்கா. கைஸ் உங்களோட வேலை செஞ்சுட்டே இருங்க, நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு பயங்கர வேகமா வந்து பார்த்தா டிராபிக் பயங்கரமா இருக்குது. எப்படி போறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும் போது தாங்க பைக் ரைடர் நின்னுட்டு இருக்காரு. ஆம்ப்ரான் கம்பெனி கிட்ட போகணும்னு சொன்னதோடனே பைப்புல குறுக்கு சந்தெல்லாம் விட்டு ஓட்டிட்டு இருக்கான். ஐயோ கொஞ்சம் மெதுவா போங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். 3 மணிக்குள்ள போகணும்னா இவ்வளவு ஸ்பீடா தான் போகணும், என்ன டைட்டா புடிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கரெக்டான டைமுக்குள்ள கூட்டிட்டு வந்து விட்டுட்டான். ஒரு வழியா அடிச்சு பிடிச்சு கம்பெனிக்குள்ள கரெக்டான டைமுக்கு போய் டாக்குமெண்ட்டை வாங்கிக்கிட்டு பிரிம்முக்கு அதை இன்ஃபார்ம் பண்ணிடுறான். கீழே வந்து பார்த்தா பைக் ரைடுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோன்னு சொல்லிட்டு லைன்ல போய் நின்னுட்டு இருந்தா. அங்க ஒரு ஆம்பளை பொறிக்கு வந்து நின்னுட்டு இருக்கான். பைபிள்ல லின் என்னதான் தள்ளி முன்னாடி போனாலுமே அவன் பக்கத்துலயே அட்டை மாதிரி வந்து ஒட்டிட்டு நின்னுட்டு இருக்கான். ஃபைனலா அந்த ஆம்பளை பொறிக்கு லின்னோட பட் மேல கைய வச்சு மாவு பேச ஆரம்பிச்சுட்டான். சரி தூங்கலாம்னு சொல்லிட்டு தூங்க போனாலுமே சன் லின்ன விடுற மாதிரியே தெரியல, அங்கேயும் விடாம ஹக் பண்ணிக்கிட்டே தூங்கிட்டு இருக்கான். ஒரு வழியா எல்லாத்தையும் அடிச்சு பிடிச்சு சமாளிச்சு தூங்க போனா வியர்டான ட்ரீம் வர ஆரம்பிச்சிருச்சு. யாரோ ஒருத்த வந்து பயங்கர சூப்பரா தண்ணியில ஃப்ளவரை விட்டுட்டு இருக்கான். ஆக்சுவலி அது வேற யாருமே கிடையாது, சந்தான். ஆனா என்ன பண்றது, லின்னுக்கு அது கிளியரா தெரியல. சடனா கண்ணு முழிச்சு பார்த்தா டேபிள்ல அதே மாதிரி ஃப்ளவர் இருக்கிறத பார்த்ததோடனே பயந்தே போயிடுறான். லின் உனக்கு என்னாச்சு, உனக்கு ஃபீவர் வந்துடுச்சா என்ன, உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா கண்டிப்பா நீ என்கிட்ட சொல்லிதான் ஆகணும்னு சன் கேட்க, ஒரு வியர்டான ட்ரீம் வேற எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஒருவேளை புதுசான இடத்துல தூங்குறதுனால கூட இந்த மாதிரி இருக்கலாம், வேற எதுவுமே கிடையாதுன்னு சன் சொல்ல, நீங்க எப்பவுமே இந்த மாதிரி வியர்டான ஃப்ளவர்ஸ் எல்லாம் ரூம்ல வச்சுப்பீங்களான்னு கேட்டுட்டு இருக்கான். இதுல வியர்டா இருக்கிற மாதிரி எதுவுமே எனக்கு தெரியல, ஆனா நான் இப்பதான் இதை பாக்குறேன், சரி ஓகே அதை பத்தி விட, ஏன் என்ன ஆச்சுன்னு கேட்டுட்டு இருக்கான் சன். இல்ல நான் கனவுல பார்த்த பூவும் இந்த பூவும் ஒரே மாதிரி இருந்தது, அதனாலதான் நான் கேட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு நீ அதிகமா வேலை செய்யறதுனால தான் இந்த மாதிரி நடக்குது, ரெஸ்ட் எடுக்க வேண்டியல ரெஸ்ட் எடுக்கணும் லின், தண்ணி குடிச்சா எல்லாமே சரியா போயிடும், தண்ணி குடி. சரி ஓகே நம்ம 2 பேரும் இப்ப தூங்க போலாமான்னு சொல்லிட்டு சன் மறுபடியும் லின்ன ஹக் பண்ணிக்கிட்டு தான் தூங்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையிலே லின்ன டிராப் பண்றதுக்காக சன் வந்திருக்கான். ஓகே நான் கிளம்ப போறேன்னு சொல்லிட்டு இருக்கா லின். நம்ம 2 பேரும் இங்கிருந்து பிரிஞ்சு போறத நினைச்சாதான் கஷ்டமா இருக்குது, நான் இப்பவே ஒன்னு மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா சன்.
ஓகே கிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு கன்னத்துல கிஸ் பண்ணிட்டு சேரப்பா இருங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். நான் இன்னும் ஒரு டைம் நான் ஹக் பண்ணிக்கலாமான்னு கேட்டுட்டு இருக்கான் சன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹக் பண்ண போனா இந்த சீட்டு தான் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான். சடனா சன்னோட சீட் பக்கத்துல லின்னோட போன் விழுந்துருது. அதை எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுக்க ட்ரை பண்ணும்போது என்ன பண்றானா வைக்க கூடாத இடத்துல லின் கைய வச்சிட்டான். சன்னுக்கு தான் ஒரு மாதிரி டெம்டாக ஆரம்பிச்சிடுது. லின்னோட பேரு சொன்னாலுமே அவன் கேக்குற மாதிரியே தெரியல. ஃபைனலா போனை தேடி எடுத்துட்டான். ஆனா என்ன பண்றது, லின் சன் மேல இருந்து கையை எடுக்கவே இல்லை. நீங்க நல்லா தானே இருக்கீங்க, நான் எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு போனை காட்டான். சன் ஒரு மாதிரி கீழே கீழே பார்த்துட்டே இருக்கிறத லின் பார்த்துடுறான். சாரி நான் இந்த மாதிரி பண்ணணும்னு நினைச்சலாம், இந்த மாதிரி பண்ணவே இல்லை, ஐம் ரியலி சாரின்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன் லின் வேற ஏதாச்சும் கீழே விழுந்துருச்சான்னு சன் கேட்க, என்ன டீஸ் பண்றது நிறுத்துங்க, நான் இங்கிருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கிருந்து கிளம்பிட்டான். வந்து பார்த்தா யாருமே இல்லை. இவன் வந்ததுக்கு அப்புறமா தான் யோபிம் 2 பேரும் வர்றாங்க. பயங்கர கோபமா இருக்காங்க. நீ பேசிட்டு இருக்க ஆளை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் பிம் சொல்ல, ஆமா அந்த பையன் நல்லவெல்லாம் கிடையாது, இதுக்கு மேல நீ பேசக்கூடாதுன்னு வேற சொல்லிட்டு இருக்காயோ. நான் யார் கூட பேசுறேன்றத நீங்க 2 பேரும் கண்டுபிடிச்சிட்டீங்களான்னு கேட்டுட்டு இருக்கா லின். ஆமா நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். அந்த பர்சன் யாருன்னு சொல்லுடான் யோ கேட்க, அது நீங்க 2 பேரும் என்ன தப்பா புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினைச்சேன் லின் சொல்ல, தப்பா புரிஞ்சுப்பாங்களா, என்னடா சொல்லிட்டு இருக்க சொல்லுடான்னு பிம் கேட்க, நீ அந்த ஆள் கூட எதுவுமே பண்ணல தானே கரெக்டான்னு கேட்டுட்டு இருக்காயோ. ஐயோ நீங்க 2 பேரும் நினைக்கிற மாதிரி நாங்க 2 பேரும் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல, அதுவும் இல்லாம நாங்க 2 பேரும் அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இல்லன்னு சொல்லிடுறான். அப்படின்னா நல்லதுதான், நீ இப்பவே அவங்க கூட பேசுறது நிறுத்துன்னு பிம் சொல்ல, நான் பேசுற ஆள் உங்க 2 பேருக்குமே சுத்தமா பிடிக்கலையா, நான் பேசுற ஆள் யார் தெரியுமான்னு சொல்லிட்டு சான் சல்லின்னு இழுத்துட்டே இருக்க, உடனே வீடியோவை காட்டிடுறான். ஜுல்டிஸும் செக்ரட்டரியுமா இது என்னதுன்னு கேட்டுட்டு இருக்கான். பிம் நாம 2 பேரும் தான் பார்த்தோம் நியோ கேட்க, ஆமா என்னோட கண்ணுக்குள்ள இப்ப வரைக்கும் அப்படியே இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அவர் உன்னை நல்லா ஏமாத்துறாரு, அதனால நீ அவர் கூட பேசுறத நிறுத்தி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்காயோ. ஆனா நான் பேசிட்டு இருக்க ஆள் இவர் கிடையாது, எதுக்காக நீங்க 2 பேரும் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்டுட்டு இருக்கா. அவர் இல்லையா, அப்ப ஃபர்ஸ்ட் எய்ட் ரூம்ல நீங்க 2 பேரும் அந்த மாதிரி இருந்தது என்னோட கண்ணு போய் சொல்லிடுச்சான்னு கேட்டுட்டு இருக்கா. நான் அவரை பத்தி கன்ஃபார்மா இருக்கும்போது கான்பிடென்டா இருக்கும்போது சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்கா. நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போதைக்கு நீ எங்க கிட்ட சொல்ல போறது கிடையாது அப்படி தானே நியோ கேட்க, மீட்டிங் முடிஞ்சதோட இனிமே பேசிக்கலாம், டாக்குமெண்ட் எல்லாம் நீங்க ரெடி பண்ணிட்டீங்களா, நான் ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு பரபரப்பா டாபிக்கே சேஞ்ச் பண்ணிட்டான். எல்லாருமே ஆபீஸ்க்கு வந்ததோட இனிமே பயங்கர பரபரப்பா வேலை செஞ்சுட்டு இருந்தா. சாமியோ மட்டும் பயங்கர காமெடியா பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா ஜுல்டிஷ் பார்த்துட்டு கழுவி ஊத்திட்டு இருக்கான். லின் எப்பயும் போலதான் பரபரப்பா வேலை செஞ்சுட்டே இருக்கான். பிரிம்காக வேலை செஞ்சுட்டு இருக்கான் பாத்துக்கோங்களேன். ஏதோ ஒரு வேலைக்காக பிரிம் அங்கிருந்து கிளம்பிட்டு இருக்க, நான் வேணும்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா, உங்களோட ஒர்க்கை நீங்க கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. லின் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ், ஆம்ப்ரான் கம்பெனில இருந்து டாக்குமெண்ட் 3 மணிக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு இருக்கா. கைஸ் உங்களோட வேலையை செஞ்சுட்டே இருங்க நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு பயங்கர வேகமா வந்து பார்த்தா டிராபிக் பயங்கரமா இருக்குது. எப்படி போறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும் போது தான் அங்க பைக் ரைடர் நின்னுட்டு இருக்காரு. ஆம்ப்ரான் கம்பெனி கிட்ட போகணும்னு சொன்னதோடனே பைப்புல குறுக்கு சந்தெல்லாம் விட்டு ஓட்டிட்டு இருக்கான். ஐயோ கொஞ்சம் மெதுவா போங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். 3 மணிக்குள்ள போகணும்னா இவ்வளவு ஸ்பீடா தான் போகணும், என்ன டைட்டா புடிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கரெக்டான டைமுக்குள்ள கூட்டிட்டு வந்து விட்டுட்டான். ஒரு வழியா அடிச்சு பிடிச்சு கம்பெனிக்குள்ள கரெக்டான டைமுக்கு போய் டாக்குமெண்ட்டை வாங்கிக்கிட்டு பிரிம்முக்கு அதை இன்ஃபார்ம் பண்ணிடுறான். கீழே வந்து பார்த்தா பைக் ரைடுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோன்னு சொல்லிட்டு லைன்ல போய் நின்னுட்டு இருந்தா. அங்க ஒரு ஆம்பளை பொறிக்கு வந்து நின்னுட்டு இருக்கான். பைபிள்ல லின் என்னதான் தள்ளி முன்னாடி போனாலுமே அவன் பக்கத்திலேயே அட்டை மாதிரி வந்து ஒட்டிட்டு நின்னுட்டு இருக்கான். ஃபைனலா அந்த ஆம்பளை பொறிக்கு லின்னோட பட் மேல கையை வச்சு மாவு பேச ஆரம்பிச்சிட்டான்.